ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ரம்ஜான் மாதத்துக்கான ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி தான். இந்த நோம்பு கஞ்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடித்ததுமே உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. கூடவே சேர்த்து வயிற்றுக்கு குளுமையும் கொடுக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. கஞ்சி குருணைன்னு அரிசி கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், பொடி பொடியாக இருக்கும். நான் இன்றைக்கி காப்படி எடுத்திருக்கேன், ஒரு 12 பேர்த்துக்கு சர்வ் பண்ணுற மாதிரி. அரிசியோட அளவில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்குங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், காரம் கம்மியாக தான் வைக்கிறேன் நான், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், வாசம் நல்லா இருக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா தழை எடுத்துக்கோங்க. குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கிங்க. குக்கர் ஹீட் ஆனதுமே அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் வாடையோடு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நெய் ஆட் பண்ணல, வெறும் எண்ணெய் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், அதையும் போட்டு பொரிய விடுங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு தாளித்து விடுங்க. கூடவே பூண்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை அந்த நுனியில் கீறி விட்டுட்டு போட்டுருங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா, கொஞ்சம் அதிகமாக காரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் மிளகாப்பொடி ஆட் பண்ணாததுக்கு காரணம், எப்போவுமே இந்த நம்ம ஃபாஸ்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபாஸ்டிங் திறக்கிறப்ப தான் இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்றோம். அந்த டயத்தில் அதிக காரம் எடுத்துக்கிட்டோன்னா அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் நான் அதை அவாய்ட் பண்ணிடுறது. இதுவே போதும். 2 பச்சை மிளகாயே உங்களுக்கு போதுமானது. இல்லை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா, கருவேப்பிலையை போட்டு நல்லா தாளித்து விடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி அளவு எப்படி அப்படின்னா, அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து எந்த அளவு இருக்கோ அதை விட 3 மடங்கு இல்லைன்னா 4 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இது ஏன்னா இதை ஒவ்வொரு அரிசியை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி பாத்திரம் அளவு பத்தாது, அதுக்காக நான் 3 பங்கு அளவு தான் தண்ணி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நம்ம அப்படி தண்ணி ஆட் பண்ணி அது நமக்கு பார்க்குறப்போ கஞ்சி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கிங்க. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். கஞ்சி பதத்துக்கு சேஞ்ச் ஆகிரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதில் அரிசியும் போட்டு நல்லா கிளறிட்டேன். அரிசி பருப்பு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து ஒரு பரட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 3 to 4 விசில் விட்டுருங்க. விசில் வந்துருச்சு.
இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வாடையே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு. ஆனால் இந்த தண்ணி எனக்கு பத்தாது. அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் சூடு பண்ணி. இது மேலாக நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கிளறி விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்ம நோம்பு கஞ்சி ரெடி. அருமையாக இருக்கும் இந்த நோம்பு கஞ்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மெத்தட் தாங்க. இன்னும் 2 டைப் ஆஃப் மெத்தடில் நம்ம நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே வச்சு பாவம் இப்போ நிறைய பேர் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.